தற்போது அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் கீதாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை நாம் பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். திமுக சார்பாக ஆத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி போட்டியிடுகிறார். இருவருக்கும் இடையில் போட்டி அதிகமாக இருக்கும் என்று கள நிலவரம் நமக்கு தெரிவிக்கிறது. தற்போது அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதேபோல அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடன் அவரது மனைவி ராதிகா சரத்குமாரும் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கார். அவருடன் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் வந்திருக்காங்க? தமிழரசன் அவரோட அவரது மனைவி ராதிகா சரத்குமார் வந்திருக்கார். அது போல அவரோட அவர் மாவட்ட செயலர் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரும் அவரோட உதவியாளர் கூடிய மாற்று வேட்பாளராக இருக்கக்கூடிய அவர் சுந்தர் வந்திருக்கிறார். அவரோட ஆதரவாளர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழரசன், நாகராஜன், நீங்க இணைப்பில் இருங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து திண்டுக்கல் செய்தியாளர் மணிகண்டனிடம் நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் விவரங்களை கேட்கலாம். மணிகண்டன், அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்த்தோம். அவருடன் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? தம்பி தமிழரசன் சற்று முன் நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் பாத்தீங்கன்னா ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் PKT நடராஜன் மற்றும் ரெட்டியாஸ்புரம் ஒன்றிய செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் உட்பட 4 பேர் வேட்புமனுல கலந்துட்டாங்க. தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு தேர்தல் அலுவலர் கீதாவிடம். தம்பி தமிழரசன், மணிகண்டன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுகவின் அவைத் தலைவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை பார்க்கிறோம். இதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களோடு யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் வந்திருக்காங்க? தமிழரசன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பண்டூட்டி ராமச்சந்திரன் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரான ராஜேந்திரன் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு பண்டூட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அதன் பிறகு தேமுதிகவிலிருந்து விலகி அவர் அதிமுகவில் இணைந்தார். தற்போதைய நிலையில் மீண்டும் 2016ஆம் ஆண்டு நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பண்டூட்டி ராமச்சந்திரனுக்கு அதிமுக தலைமை வழங்கியுள்ளது. தற்போதைய நிலையில் அவர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்குள் தற்போதைய தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் அவருடன் வந்துள்ளனர். பண்டூட்டி ராமச்சந்திரனை பொறுத்தவரை ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். மீண்டும் அதே தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவர் எதிர்கொள்ள உள்ளார். தமிழகம், ஸ்டாலின், உங்க தகவல்களுக்கு நன்றி. தற்போது ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக அவைத் தலைவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து
சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய காத்திருக்கிறார். அதன் காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்வதன் விவரங்களை குறிப்பிட்டீங்க. சென்னையில வேற யாரெல்லாம் முக்கிய வேட்பாளர்கள் இதுவரைக்கும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க? தமிழர் சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வேட்புமனுவை ஒரே நேரத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அதாவது தற்போதைய நிலையில் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதியில் வருகிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முக்கியமான பிரமுகர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஸ்டாலின், நீங்க இணைப்பிலேருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுக அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை நாம் பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் எனும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூடுரைத்து உறுதி கூறுவேன். நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உடன் யார் யார் வந்திருக்காங்க? இப்ப பார்த்தோம்னா பன்னீர்செல்வத்தோட போடி நகர்மன்ற தலைவர் பழனிராஜ் இருக்காரு, மற்றும் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் எல்லாமே இருக்காங்க. தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார் பன்னீர்செல்வம் தந்தார். பாலாஜி, தற்போது போடி தொகுதியில தேர்தல் நிலவரம், தேர்தல் பிரச்சார கள நிலவரம் எப்படி இருக்கு? போடி தொகுதியை பொறுத்தோம்னா ஒரு முக்கிய நட்சத்திர தொகுதியாக காணப்பட்டது. அதாவது போடி தொகுதியில நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகே ஆரம்ப காலகட்டங்கள்ல முதல் கட்டமா ஒவ்வொரு சமுதாய தலைவர் நேரடியாக சந்திச்சு ஆதரவு திரட்ட தொடங்கினாரு. இவருக்கு போட்டியா இந்த தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் லட்சுமணன் ஜாதி சங்க தலைவர்கள் நேரடியாக சந்திச்சு ஒவ்வொரு முறையும் தனக்கு வாக்களிக்குமா கேட்டுக்கொண்டாரு. இதனிடையே பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாக போடி தொகுதியில ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுக்கு ஆதரவா வாக்களிக்கும் பணியில தீவிரம் ஈடுபட்டு வராங்க. இடையே பார்த்தோம்னா தேமுதிக வேட்பாளர் வீரபத்ரனும் தொடர்ந்து இந்த பகுதியில் சமுதாய தலைவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா அனைத்து வேட்பாளரும் இந்த பாலாஜி, நீங்க இணைப்பில இருங்க. தற்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சி பொன்னையன் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை நாம் பார்க்கிறோம்.
அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்காக அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரலையை நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் அதிமுக வேட்பாளர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் 233 வேட்பாளர்களும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். தற்போது அதில் சிலர் வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். இதன் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதாவை தவிர இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியினர் 233 பேரும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. இன்றைக்கு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரங்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்ன காரணம்? இதோட பின்னணி என்ன? தமிழரசன், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுகவை சேர்ந்த ஒட்டுமொத்தமாக இந்த 233 வேட்பாளர்களும் ஒரே நாளில் தாக்கல் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய தேதியில் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக தலைமையுடன் வந்த ஒரு உத்தரவுதான் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 226 வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் போட்டியிடும் 227 வேட்பாளர்கள் மற்றும் 7 கட்சிகளை சேர்ந்த கூட்டணி தலைவர்களும் தற்போது இன்றைய நாளில் தங்களுடைய வேட்புமனுக்களை தொடர்ச்சியாக தாக்கல் செய்து வருகிறார்கள். அதாவது இந்த அதிமுகவை பொறுத்தவரை தற்போது 146 பேருக்கு புதுமுகங்களுக்கு தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிதாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 53 பேர் தற்போது அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளனர். அதே போல 28 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளனர். இவர்களை தவிர முக்கியமாக அந்த அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அந்த தோழமை கட்சியின் வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்திய குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் சேக்கு தமிழரசன், அதே போல தமிழ்நாடு கொங்கு மக்கள் கட்சியை சேர்ந்த தனியரசு உள்ளிட்டோரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். இவர்களை தவிர சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார், மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரியும் உள்ளிட்ட அனைவருமே ஒட்டுமொத்தமாக தற்போது தாக்கல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை கடந்த 25ஆம் தேதி தன்னுடைய வேட்புமனுவை RK நகர் சட்டமன்ற தொகுதியில் தாக்கல் செய்தார். அதன் பிறகு கடந்த அடுத்த 3 நாட்களில் இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை அதிமுகவினர் தொடர்ச்சியாக இன்று தாக்கல் செய்துள்ளார்கள். இதுக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், கடந்த சில நாட்களாகவே அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் நேற்று மதுரையில் நடைபெற்றது. இந்த மதுரையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை, இந்த பொதுக்கூட்டம் வரை கடந்த 6 பொதுக்கூட்டங்களுக்கு முன்பு வரை அனைத்து வேட்பாளர்களையும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மக்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். நேற்று மதுரையிலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ச்சியாக அனைத்து வேட்பாளர்களையும் மக்களிடம் அறிமுகம் செய்து வைத்த பிறகு அவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். தமிழரசன், ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் நிதியமைச்சர் அதிமுகவை சேர்ந்த சி பொன்னையன் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 233 பேரும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தொடர்ந்து தொண்டாமுத்தூரில் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், SP வேலுமணி தற்போது தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுறார். அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? இது கோவை RS-புரம் பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டல மாநகராட்சி அலுவலகம். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியிலே தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் அனைவரும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அதிகாரி மதுராந்தியிடம்தான் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். தற்சமயம் கோவை மாவட்டத்தின் அமைச்சரான கோவை மாவட்டத்தை சார்ந்தவரான அமைச்சர் SP வேலுமணி தற்போது இங்கே வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரையிலுமே 1000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் கோவிலிலே சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு அவர் இங்கே ஊர்வலமாக வந்தார். தேர்தல் நடத்தை விதிகளின்படி 100 மீட்டருக்கு முன்பே அனைவரும் நிறுத்தப்பட்டனர். பின்பு தன்னுடன் 4 நபர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு தற்சமயம் மதுராந்தியிடம் அவர் வேட்புமனை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவரோட உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்தின் மதிப்பு என்ன என இனிமேல் தான் தெரிய வரும். தற்போது அவர் வேட்புமனை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வருகிறார். இவரை தொடர்ந்து இவருக்கான மாற்று வேட்பாளரும் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனை தாக்கல் செய்ய இருக்கிறார். தம்பி தமிழரசன்.
மார்டின், தொண்டாமுத்தூர் தொகுதியில அமைச்சர் SP வேலுமணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில அமைச்சர் போட்டியிடுறதுனால அது முக்கியத்துவம் பெற்ற தொகுதியா இருக்கிறது. அந்த தொகுதியோட கள நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் யார் யாருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? தொண்டாமுத்தூர் தொகுதியை வரைக்கும் பொறுத்தவரையில இது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியிலேயே இவர் கடந்த முறை இவர் தான் அதே தொகுதியில் நின்றுதான் இவர் வெற்றி பெற்றார். மேலும் இவர் அதிமுக அமைச்சரை பொறுத்தவரையிலே அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் என்ற ரீதியிலே இவர் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து நிதியினையுமே தொண்டாமுத்தூர் தொகுதி முற்றிலுமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சிறப்பு நிதியை பெற்றும் அந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் என அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுத்திருப்பதால் இவருக்கான மீண்டும் இங்கே நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வெற்றிக்கான முகாந்திரம் இருப்பதாகவே அக்கட்சியினர் கருதுகிறார்கள். அதே நேரத்திலே இந்த தொகுதி திமுக சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் செய்யதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி சார்பில் செய்து அங்கே போட்டியிடுகிறார். இவரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து விட்டார். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே இந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள் இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் கணிசமான அளவில் இருப்பதால் இந்த தொகுதியை திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை கவனத்தில் கொண்டு திமுக ஒதுக்கி இருப்பதால் அவர்களும் மிக கடுமையாக பணி செய்து வருகிறார்கள். இருப்பினுமே இங்க இருக்கக்கூடிய சமுதாய வாக்குகளை பார்த்தோமானால் இங்கே கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல இஸ்லாமியர்களும் இங்கே அதிக கிட்டத்தட்ட சரிசம எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் இங்கே கணிசமாக இங்கே இருக்க காரணத்தால் இதுவரை இங்கே 7 சுயேட்சைகள், அதாவது தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர் இதுவரை சுயேட்சையாக இங்கே போட்டி போடுகிறார்கள். எனவே வாக்குகள் பல வகையில பிரிக்கப்படுவது போன்ற சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையே இருப்பினும் அமைச்சர் தான் தொகுதியிலே முழுமையாக பணிகளை செய்து முடித்திருக்கக்கூடிய காரணத்தால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார். தம்பி தமிழரசன் நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டு இருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழ்நிலைத்து உறுதி கூறுகிறேன். சொல்ல மாட்டேன். 12:50 முதல் 1:20 அனைத்து தொகுதிகளிலும் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் கேட்டுக்கொண்ட இணங்க அனைவரும் இன்று மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இங்கு 1 மணி 10 நிமிடத்தில் அந்த மனு தாக்கல் செய்தது அனைவரும் வந்து இங்கு ஆரவாரத்துடன் வந்து இந்த மனு தாக்கல் செய்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த தொகுதிக்கு உட்பட்டு பல பொது காரியங்கள் நிறைய வந்து இங்கே வந்த உடனே இந்த தொகுதியில் நான் பார்த்தது, கேட்டறிந்தது, பார்த்து தெரிந்து கொண்டது அனைத்தையும் பார்த்துருக்கேன். இப்போ முதல்ல இங்கே திருச்செந்தூரில் வந்து இந்த கோயிலை சுற்றி ஒரு சிறப்பாக ஒரு பூங்காக்கள் மட்டுமல்ல, கோயிலை சுற்றி பராமரித்து ஒன்றும் சிறப்பான முறையில் பக்தர்கள் ஒரு சுற்றுலா தலமாக இதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுப்பேன். அதில் நம்ம சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், அரசு மருத்துவமனைக்கு ஈடாக அனைத்து உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களை தரம் உயர்த்துதல், நீராதாரங்களை வந்து சுத்தப்படுத்தி பெருக்குதல், இதெல்லாம் முக்கியமான அம்சங்களாக தெரிகிறது. அது தென்காலிலிருந்து தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து நீர்மட்டம் உயரும்போது, பாபநாசத்தில் உயரும்போது அந்த தண்ணீர் விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்தல், இங்கே குடிநீர் வந்து அனைத்து பகுதிகளும் செல்வதில் இந்த மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் அது பிரச்சாரம் செய்யும் போது அதை நான் எல்லாருக்கும் வெளியிடுவேன். நன்றி. நிச்சயமாக திருச்செந்தூர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவது. முன்னாடி